பஸ்மை இளைஞர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் மோசஸ் அவர்களை அன்போடு வரவேற்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வர இருக்கு. இந்த தேர்தல் முடிவு அதிரடியை கிளப்பும், பல திருப்புமுனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து பல தனியார் நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கருத்து கணிப்பா, கருத்து திணிப்பா, எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து கருத்து திணிப்புன்னு தான் எடுக்க முடியும். கருத்து கணிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு சில பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கின்றாங்க, அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்கின்றாங்க, அப்புறம் தாவேகா ஜெயிக்கின்றாங்க. நிலைப்பாடுகள் என்னன்றது தெரியாது. இது மக்களிடையே ஒரு கருத்து திணிப்பை தான் ஏற்படுத்துறாங்களே தவிர கணிப்பு இப்போ கிடையாது. எந்த ஒரு ஊடகமோ அல்லது யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோன்றியதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் எடுக்கல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சாதமா மைண்ட்ல ஏற்கனவே அவங்க செட்டப் இருக்கும். இவங்க தான் சப்போர்ட் பண்றோம், இவங்க தான் இருந்தா நல்லா இருக்கும், நம்முடைய நிறுவனம் நல்லா போனோம்னா இவங்க இருந்தா நல்லா இருக்கும் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அது நேரத்தில் பேக்கேஜ் ஒரு பக்கம் இல்லை. ஒரு கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, கலைஞர் ஜெயலலிதா காலத்திலையுமே கருத்து கணிப்புகள் 90% வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது. கருத்து கணிப்பு இருந்தது, அதை தாண்டி வேற மாதிரி தான் ரிசல்ட்டே வரும். இதுதான் நிலவரம். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த கருத்து கணிப்புல தவற விடுறாங்களா அந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்? ஆமா, கண்டிப்பாங்க. இப்போ இப்படி எல்லாரும் கிராமம் இருக்கு, ஒரு தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டி ஒண்டி தான் இருக்குது. சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, போய் எடுக்கலாம் கொள்ளலாம் அப்படி இருக்கு. இது உள்ளடங்கிய கிராமங்கள், உட்கிராமங்கள், அப்புறம் ஆதிவாசிகள் எல்லாரும் உள்ளடங்கிய ஒரு தமிழகம் என்பது அப்படிப்பட்டது. பாத்தீங்கன்னா நரிப்புறவர் இருக்கிறாங்க, பாத்தீங்கன்னா அவங்களாம் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே நான் ஒரு 10 பேர் எடுத்துட்டு இவங்க தான் வெற்றி பெறுவார்கள், இவங்க தான் போது அது அந்த கருத்து கணிப்பு கிடையாது. இந்த கருத்து கணிப்புல ஒரு ஜோதிடரோ இல்லை தனியார் கருத்து கணிப்பு நிறுவனமோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும் போது அதை பார்க்கும்போது சிரிப்பு வர்ற மாதிரியே தான் இருக்கு. எப்படின்னா, விஜய் அவர்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லும்போது மக்களை முட்டாளாக நினைக்கிறார்களா அந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்? இல்லை, கண்டிப்பா அப்படிதான். அதாவது விஜய் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. யாருனாலும் அந்த ஜனநாயக நாட்டில் ஆட்சிக்கு வரலாம், அது விஷயம் கிடையாது. 200 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சுவாரு அது அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய இந்த ஆர்வம் எப்படிப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம்? இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இடைச்சாரி 20 தொகுதி வரணும்னா இது ஒரு சாத்தியம் கண்டிப்பாக இல்லை. காரணம்னா இப்போதான் வந்தார், 2 வருஷம் தான் ஆகுது. வரும்பொழுது பல தடுமாற்றங்கள், புதுசாக ஒரு களத்தில் இறங்குறதுனால பல தடுமாற்றங்களை அவரை சந்திக்கிறது. தன்னை ஃபர்ஸ்ட் அவரை ஆயத்தப்படுத்திக்கல. கட்டமா சரி, அவர் போக போக மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அந்த ஒரு எண்ணங்கள் தான். நம்ம இது செய்தாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, தப்பு செய்தாலும் ஏத்துக்கிறாங்க, சரி செய்தாலும் ஏத்துக்கிறாங்க. இந்த மக்கள் நல்ல ஒரு கூட்டடாது என்று ஒரு நிதானத்தை வந்தாரு. அந்த ஒரு எண்ணங்கள் வந்தனால என்ன பண்றாருன்னா, தன்னை சரி செய்து கொள்ள கூட தவிர கூட இருக்கிறவங்க தப்பு செய்யலாம். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவர் இப்படி இருக்கிறாரு, இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் அர்ஜுன் சம்பத் சொல்றாரு. உடனே என்ன பண்ணணும், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. யாரா நானும் ஒரு நடிகன், அவரும் நடிகர். எந்த காலத்தில் நடிகன் கோழையானது கிடையாது, கோழையாக பேச மாட்டான். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்பது என்று என்ன இவருக்கு வரணும்? இவர் கோழையா? இவரு ஒருவேளை இவரு சொல்லியிருந்தாருன்னா, இவர் விஜய் அவர்கள் கோழையா சொல்லிட்டாரு, பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் ஹீரோவை நடிச்சிருக்கிறேன், எத்தனை மாசம் நடிச்சிருக்கிறேன், எத்தனை பேரை வச்சு ஜெயிச்சிருக்கிறேன், பொதுமக்களத்துல ஒரு ஹீரோவா நான் இருக்கிறேன், என்ன போய் கோழைய சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அதே நிலைப்பாடு ரஜினிக்கும். அவருடைய ஆமா, அவரும் நடிகர், நடிகருக்கான பின்பம். ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லும் பொழுது நீங்களும் அவருடைய ரசிகர்களா கூட இருக்கலாம் விஜய்க்கணும். ஏன்னா அவர் சின்ன பிள்ளை இருக்கும்போது கண்டிப்பா ரசிகர் அந்த அளவுக்கு போது அவர் சொல்லும் போது உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய, ஏன் நீ அவங்களுக்கு அனாவசியம் தோன்றுற இன்னும் ஒரு கட்டுப்பாடு, அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத்தை எப்ப திருந்துறாருன்னா, எப்ப மன்னிப்பையே கேட்கிறாருன்னா, ரஜினி ரசிகரே அவருடைய பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்ச பிறகு அந்த மேடையில பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகரே அவருடைய உறுப்பினராகிறாரு. அவரு தட்டி கேட்கிறாரு, அவர் தட்டி இருந்தாலும் விஜய் கட்சியோட உறுப்பினர் ரசிகருடைய ரசிகர் அங்க கண்டிக்கிறாரு. நீங்க எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தொண்டை சொல்றான், விஜயோட தொண்டை சொல்றான். விஜய் சொல்ல வேண்டியது, ஒரு தலைவர் சொல்ல வேண்டியது, ஒரு ஆளுமையான அவர் சொல்லி இருந்தாரு. எங்க போயிருப்பாரு? அவர் சொல்லி இருந்தாருன்னா ரஜினியும் பாராட்டிருப்பார், மக்கள் மனதில் நிலை கொண்டிருப்பார். அதே மாதிரி மக்கள் கரூர் விஷயத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
41 பேர் இறந்த உடனே இவர் வந்து எதை சொல்ல இதுக்கு காரணம் முழுக்க காரணம் அவங்க தான் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள இப்ப இந்த 41 பேர் வந்து கரூர் சம்பவத்துல இறந்ததுனாலதான் விஜய்க்கு ஒரு பிளாக் மார்க் வந்தது, ஒரு சரிவு வந்தது, அப்படிதான் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாங்க. ஒண்ணு இல்லைங்க, விஜய் அவர்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கலன்னா 10 லட்சம் வந்து அரசாங்கம் கொடுத்துச்சுங்க உயிரிழந்தவர்களுக்கு. இவர் வந்து ஒன்றுமே கொடுக்கவில்லை அல்லது 10 லட்சம் தான் இவர் கொடுத்தாரு இருந்தாருன்னா அந்த ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. இவர் 20 லட்சம் கொடுத்தாரு. ஏன் 20 லட்சம் கொடுக்கணும்? அதாவது ஒரு 10 லட்சம் ஒருத்தர் கொடுக்குறாருங்க, 20 லட்சம் டபுள் மடங்கா நீ கொடுத்துட்டீங்க. அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு குறை சொல்லவில்லை, அரசாங்கம் தான் காரணம்னு எந்த குடும்பமும் வந்து சொல்லல. அதே மாதிரி இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் காரணம் எதுவும் சொல்லல. யார் எந்த எதிர்ப்பு வரல, எந்த எதிர்ப்பும் வரல. ஆயிடுச்சு. இறந்து போனார்கள், சரி மீண்டும் வராங்க எல்லாருக்கும். இப்ப நான் கூட வரத சொந்தக்காரலாம் சொல்லுவாங்கப்பா, இறந்துச்சு, மீண்டும் உயிரோட வரமாட்டாரு, கொடுத்தது நீ வாங்கிக்கணும் போது அந்த குடும்பத்துக்கு பண தேவைகள் இருக்கும். அது எல்லாருக்குமே, நான் அந்த கூட அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது மாதிரி அந்த குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அரசாங்கம் தான் தவறுன்னா, இவர் கொண்டு வந்த வாகனமே பார்த்தோன்னே அது பெரிய வாகனம், ரோடே அடைத்துக்கின்ற ஒரு வாகனம். வைக்கிறார். எனக்கு சரியான பாதுகாப்பு வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அரசாங்கம் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பாதுகாப்பு என்பது ஒவ்வொருத்தருக்கு எத்தனை போலீஸ்க்கு இருக்குது ஒரு இதுல எவ்வளவு பேருக்கு அடக்க முடியும்? இல்ல சொல்லுங்க, நீ அடக்குறியா? கட்சி தலைவராக நீ தொண்டனாகி உன் தொண்டனை நீ வந்து எப்பா நீ சரியா இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையே. எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா அந்தந்த தொண்டர்களையே வந்து ஒரு காவலராக பயன்படுத்திருப்பாங்க, ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களை அந்த கும்பலை வந்து வழிநடத்துவதற்காக. அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சிருப்பாங்க. என்னதான் வந்து அரசாங்கத்தை வந்து காவல போலீஸ் போட்டாலும் அவர்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு எல்லாத்தையும் கொடுத்து ஒழுங்குபடுத்துவதற்காக. இல்லை, எப்படிதான் இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசியல் ஆலோசகர்களாக நிறைய மூத்தவர்கள் இருந்திருப்பாங்க விஜய், இப்போ இருக்கிறாங்கன்றதான் தகவல் வருது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஐடியா கொடுக்கலையா? அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் நம்மள பாப்பாரா, நம்ம என்ன சொன்னா ஒரு இருப்பாரா, இப்படிதான் இருக்கிற கூட்டத்தை பாப்பாரா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்வதற்கோ, அவர் வந்து எப்படி போனாலும் காவலை வந்தோட பூந்துட்டு மாதிரி தான் விடக்கூடாது. ஐயா என் மாதிரி நீ திட்டாவோட பரவாயில்லையா, நான் உங்களுக்கு கையில பிடிப்பையா, தூக்குவையா அப்படின்ற நான் உங்களுக்கு காவலை விட மாட்டேன், கெட்ட பெயர் எடுப்பதற்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி பிடிப்பதற்கு ஆள் கிடையாது, விட்டு வேடிக்கை பார்க்கறதா இருக்கிறாங்க. இவங்க பெரிய ஆகணும். சரி, இந்த தாக்கம் வந்து இந்த கூட்டம் வந்து வாக்காளர்களா மாறி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி 15% வாக்கு வங்கி வந்து பெறக்கூடிய சூழல் இருக்குன்றாங்க. இது நிதர்சனமான உண்மையா? இல்ல, உண்மைதாங்க. ஆரம்பத்தில் கண்டிப்பா இருந்துச்சுங்க. ஆரம்பத்துல வந்து எல்லாரும் எதிர்ப்பு ஒரு மாற்றம் வேண்டும் என்பது ஒரு அதிருப்தி. திமுக இடத்துல சரி, அதிமுக ஒரு அதிருப்தி என்பது ஒரு நிலைப்பாடுகள் இருந்ததுதான். திமுகவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தினாலும் இந்த நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரில அவர் உறவினர்கள் கூட இருக்கிற ரொம்ப கோவம் என்ன பண்றாங்கன்னா கண்மூடித்தனமாய் அவர் வழி நடத்தினார். இதுதான் உண்மை. அதுக்கு எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கறது கேவலமா இறங்கி விஜய் கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அவர் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு, அவங்க கட்சிக்கு பசங்க தொண்டர்கள் சொல்றாங்கன்னா அது வேற லெவல். அவங்க ஈக்குவலா இவங்க வந்து கவுண்டர் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பதில் கொடுப்பது போது அப்பவே அடி வாங்கிடுது இல்லையா? அது தொழில்நுட்பம் என்னதான் இருந்தாலும் யதார்த்தமா சிந்திக்கணும். இதே நீங்க ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், கருணாநிதிகளா இருந்திருந்தா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு வெளியே வந்து ஃப்ரீயா இருந்திருக்க முடியாது. அது ஒரு வேற லாக் பண்ணிருப்பாங்க. ஆமா, இவங்க வந்து தொழில்நுட்பம் வளரட்டும் என்று சொல்லி நம்ம அவங்க மேல கை வச்சா நம்ம ஓட்டு குறைச்சிடும். இல்ல, அந்த நேரத்துல அவருக்கு சாதகமான சில தலைவர்கள் பேசுறாங்க. ஏடிஎம்கே சாதகமா தான் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு வந்து என்னன்னா ஏடிஎம்கேவும் தாவேக்க தான் ஒன்றே நேர மாதிரி சூழல் இருந்ததுனால அதனால அவர் நல்லா பேசலாம். வந்து அரசாங்கம் தான் தப்பு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு இவரு. எடப்பாடி அவர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சனம் கொடுத்தாரு, பாதுகாப்பு கொடுக்கல, அதனால இப்படி ஆச்சுட்டு அவர் கொடுத்திருந்தாரு. ஆனா நிலைப்பாடு மாறணும் அப்புறம் தான் யோசிக்கிறாரு. எம்ஜிஆரே உள்ள கொண்டு போயிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்துல பிரம்மாண்டம் ஒரு பேர் நடத்துறாருங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது எம்ஜிஆர் எடுத்துக்கினாரு, பெரியார் எடுத்துக்கினாரு, அண்ணா எல்லாரையும் எடுத்துக்கினாரு. அப்பவே ஒரு குரல் கொடுத்துருக்கணும். எம்ஜிஆர் என்னுடைய தலைவரெல்லாம் நீ எடுத்து போறிய ஒரு வார்த்தை வரலையே. இல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, விமர்சனம் வந்தது. அது வந்து பொது தலைவர்கள், வெளிப்படையான பொதுவான எனக்குத்தான் இவங்க எனக்குன்னு ஒரு பொது தலைவர், எல்லாரும் பொது தலைவர் தான். ஆனா எனக்கு வந்து தார்மீக உரிமை, என் கட்சியை உருவாக்கினவர் அவர், அதிமுக உருவாக்கின ஒரு தலைவரைய நீ புகைப்படத்தை பயன்படுத்தின ஒரு குரல் ஒரு ஆளுங்க இருக்கும்ல, அது
என் தலைவர் எனக்கு எதுல உரிமையாளர் அவர் வந்து போராட ஒரு குரல். இப்போ ஒரு படி மேல போய் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விட்டால் யாரெல்லாம் அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு 29 துறை சார்ந்த அமைச்சர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்படி எடுத்தது? இதெல்லாம் வந்து சும்மா முதிர்ச்சியின்மை காட்டுங்க. போட்டாங்க லிஸ்ட். இது வந்து இதெல்லாம் வந்து முதிர்ச்சியின்மை. அதாவது இதுதான் சொல்றேன், இதுக்கு வந்து ஒரு கல்வி சரியான ஒரு பக்குவம் அடையல. விஜய் அவர்கள் பக்குவம் அடையாததற்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் சொல்லலாம். எனக்கு எந்த அரசியல் தலைவர் பண்ணல சொல்லுவார்கள், நான் வந்து விட்டு நான் சிங்கம் நான் புலி. எந்த தலைவர் எதிர்ப்பு சொன்னதில்லை. எம்ஜிஆர் கூட அவ்வளவு செய்துகிறார், எவ்வளவோ செய்தாருங்க. அவர் கூட இது மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் இப்ப விஜய் தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க எல்லாம் தாங்க பேசுவாங்க. இல்ல இப்ப ஆட்சி பிடிச்சா ஐயோ நம்ம சிஎம் ஆயிட்டான் அப்படின்னு நிறைய உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம். ஆமாங்க, இப்ப ஒரு கட்சி நடக்குது, இப்ப இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதிமுக டிஎம்கே பண்ணு ஒருத்தன் எவனது சஸ்பெண்ட் பண்ணிருப்பான், யாரா வந்துருப்பான், அவன் என்ன பண்ணுவான், உடனே விஜய் சார் நீ வரணும் சார், நீ வரணும் சார், நல்லது சார் அடுவான். அப்படி எதிர்மறை புதுமறை இருக்குது. அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்றதெல்லாம் யாருக்கு தெரியல. இப்ப சமூக வலைதளத்துல ஒரு விஷயம் நேற்று பார்க்க நேர்ந்தது. ஒரு பெண்மணி வந்து ஒரு சமூக வலைதளத்துல பேசுறாங்க, விஜய் வந்து சிறுவர்களை வைத்து மடைமாற்றி குழந்தைகளை வச்சு வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு யுக்தியை வந்து கையாளுறாரு, விஜய் கையாண்டிருக்கிறாரு. இது வந்து தவறான போக்கு. இளைஞர்கள் குறிப்பாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போடுறாங்க. இங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க விஜயனுடைய அவங்க பல விஷயங்கள் பேசுறாங்க, விஜயனுடைய இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவர் இதை சொன்னவங்க இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்கன்னா அவங்க பொதுப்படையா பேசுறாங்கன்னு நினைச்சிருக்கலாம். விஜய் செய்தது தவறுதான், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகளை மடைமாற்றத்துங்கிறது ஒரு விஷத்தை விதைக்கிற மாதிரி அது ஓகே. ஆனால் விஜய் இப்படி பண்றாரு. இந்த பக்கம் திமுக வந்து கஞ்சா போதை வன்கொடுமை பாலியல் கொடுமைகள் நடக்குது, இது இவங்களும் கட்டுப்படுத்தணும் இவரும் கட்டுப்படுத்தணும் பேசியிருந்தா இது உண்மையான நடுநிலையான ஒரு பார்வை. விஜய் வந்து குழந்தைய வச்சுட்டு வாக்குகளை கேட்கறதுங்கிறது தப்பு அப்படின்னு சொல்றது வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி முடிச்ச பிறகு பேசுறது வந்து தவறான விஷயம். இனி அவர் செய்யக்கூடாது அப்படின்னா அது வேற விஷயம். ஆமா, ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் பேசும்போது கவனம் விட்டுட்டு எல்லாம் போயிட்டு ஓட்டம் போட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணி பதிவாயிடுச்சு. இனிமேட்டு வந்து ஐயா புழுங்க அங்க இது அதுன்னா இதெல்லாம் வந்து ஏற்புக்குரியதல்ல. ஆனா சின்ன பசங்க கிட்ட ஏன்னா பள்ளி பழக்கம் இது, குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசியல் என்பது என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த கொஞ்சம் நேரத்துல நான் வந்து விஜய் கட்சி தான், விஜய் ரசிகர் தான். ஏன்னா திரைப்படம் என்பது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ஒன்று. அதை பயன்படுத்தி கொண்டு சின்ன பசங்களை வந்து அரசியலை பயன்படுத்துவது வந்து எதிர்காலத்துல ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலையை சந்திக்கும். அது வந்து மிக தவறான விஷயம். அவங்க தலைமுறை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயமே பார்த்து கிளாஸ்ல உட்கார பாடுவான், சண்டை வீட்டுக்கு போய் சொல்லுவான், அப்பா நான் விஜய் தளபதி தான் ரசிகர்மா கூட இருக்கிறான்மா. இதுல என்ன பிரச்சனை, வீட்டுல போய் சொல்லுவான், எப்பா நான் இந்த மாதிரி விஜய் சொன்னப்பா, உடனே டீச்சர் நச்சாங்கப்பா, உடனே என் கட்சிக்காரன் கூட வரும். அவங்க பல்வேறு ஸ்கூல் வரைக்கும் போயிடும், கல்லூரி வரைக்கும் போகும். இது வந்து பெரிய ஆபத்தான தவறான விஷயம். இது வந்து ஏன், அதாவது அவருக்கு ஏன் இதை வந்து பயன்படுத்தான்னு நமக்கு தெரியல. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு 130 தொகுதிகளை கைப்பற்றும். அதிமுக ஒரு 105 to 110 வரைக்கும் வரும். மீதி ஒரு 23, 25 தொகுதிகள் ஒரு இழுபறியில் இருக்கும். அதைத்தான் டார்கெட் பண்ணியிருக்காரு விஜய். அந்த தொகுதிகளை தான் 20 to 23 தொகுதிகளை தான் சரிவு நிலை ஏற்படுத்துறதுக்கு காரணம் விஜய். அப்ப திமுக ஒரு 130 தொகுதிகள், அதிமுக 105 to 110 வரைக்கும் பெறாங்கன்னா அப்ப கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்ப இந்த சூழல் ஏற்பட்டால் தொங்கு சட்டசபை சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அப்ப விஜயனுடைய நிலைப்பாடு எந்த பக்கம் போவாரு? கண்மூடி சொன்னாங்க, அதான் சொல்றாரு, கொள்கை எதிரி யாரு? கொள்கை எதிரி யாரு அவருக்கு? பிஜேபி. அரசியல் வந்து கொள்கை எதிரி வந்து பிஜேபி. அரசியல் எதிரி யாரு? திமுக. இது அரசியலா இருக்குதா கொள்கையா இருக்குதா? இது வந்து சட்டசபை அரசியல். அப்ப யாருக்கு போடுவார், யார் எதிரி? அப்ப அரசியல் தான் எதிரி. அப்ப திமுக போக மாட்டார். கொள்கை யாரு? கொள்கை மாத்திக்கலாம். கொள்கை எதிரி தானங்க. அரசியல் வந்து நண்பர். பிஜேபி என்பது, பிஜேபி கூட்டணி என்பது அரசியல் நண்பர்கள் இவர்கள். கொள்கை நண்பர் அவரு டிஎம்கே. அதனால அவருக்கு சார முடியாது. இது அரசியலா போறதுனால அவர் அரசியலா நாங்க வந்து ஓட்டு போட்டோம்னா சட்டசபையில அது வந்து அரசியல் எதிரி ஸ்டாலின் டிஎம்கே, அவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே தான் போறேன்னு சொல்லி எடுத்து வருது வாங்கி. இதுதான் நடக்கும். அப்ப இந்த பக்கம் அவர் வந்து இணைஞ்சு ஆட்சி கோருவதற்கான வாய்ப்புகள்
பெரும்பான்மை உருவாயிடுச்சு. 100% அதுதான், 100% சொல்லலாம். ஒருவேளை திமுகவும் ஆட்சி அமைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்குது. கருத்து கணிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து கணிப்புகளாக தான் பல நிறுவனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இல்லைங்க, இப்போ திமுகக்கே வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா, ஆட்சி என்பது பல குறைபாடுகள் இருக்குது திமுக. ஆமா, அவரை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா அவ்வளோ ஏன் எழுச்சி பெறுதுன்னா, எல்லாம் புதிய புதிய உறுப்பினர்கள், புதிய புதிய நிர்வாகிகள். மாவட்ட இவன் முதல்ல வந்து எல்லாம் புதுசு, அரசியலுக்கே புது வேகம் அவனுக்கு இருக்குது. இது எல்லாமே பழசு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புதுச்சேரியாளர்கள் வேட்பாளர் அப்படியே நிக்குது. இதுல மாற்றங்கள் கொண்டு வந்தா பிரச்சனை வருகிறது. எப்படி மாற்றங்கள் வருகிறதுன்னு தெரியல. சோ இது எழுச்சி பெறுவதற்கு காரணம் தாவேக்கா. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. அப்படியே அடுத்த கட்டம் போறது தெரியல. ஒண்ணு இல்லைங்க, இந்த பூத் எலெக்ஷன் பூத் வச்சுங்க, இந்த 26 தேர்தல் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாவைக்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த பந்தல்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7 மணிக்கு போல் ஆகுதுன்னா 5:30 மணிக்கெல்லாம் அவன் பூத்துல நிக்கிறான். அவனுடைய டென்ட்ல ஃபுல்லா நிரம்புறாங்க. யாரு? தாவேக்கா கூடியெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமா திருவிழா மாதிரி. மற்றவங்க எல்லாம் பார்த்தா ஆளே காணும். சாதாரண 6:30 மணி 7 மணிக்கு வந்து உட்காடுறாங்க. மத்தியானம் சாப்பாடு நேரத்துல பார்த்தா ஒரு இடத்துல 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அந்த உணர்ச்சி பூர்வமா செய்யறாங்க. வந்து நல்லது செய்யறாங்க, அவங்க புரிந்து சொல்லுகிறாங்க. இவங்க வந்து இன்னைக்கு தற்குறி, நாளைக்கு நற்குறி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2031 நற்குறி ஆட்சி வரலாம். இப்ப வந்து ஒருவேளை விஜய் அவர்கள் தற்குறி என்று சொல்லி கேலி பண்ணிருக்கிறாங்க. இவர்களை நான் நற்குறியாக மாற்றுவது என்று சொல்லி முடிவெடுத்து நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு செயல்பாடுகளை செய்தார் என்று சொன்னால் தன்னை அவர் சரி செய்து கொண்டு ஒரு நல்ல ஆளுமையான ஆட்சி. எல்லாரும் ஆதரவாஜனோட யாரா இருக்கட்டும், நான் என்னுடைய மேற்பார்வையில இருங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இதான் செய்யணும் சொல்லி முழு நேர திட்டமிட்டு திருவிழா இறங்கி அவர் செய்வார் என்று சொன்னால் இந்த தற்குறிகள் எல்லாம் நற்குறியா மாறுவாங்க. நற்குறி ஆட்சி 2031 ஆட்சி கண்டிப்பா அமையும் என்பது அந்த ஒரு சந்தேகம் இல்லை. இப்போ விஜயனுடைய அரசியல் வருகையினால அது திமுக அதிமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் 2 பேரும் பயந்துட்டாங்க கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. அது ஒரு ஸ்டாலினா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஒரு எதிர்பாராத ஒரு அதிரடி. ஃபீல்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஃபீல்ட் ஒர்க் பார்த்தா பயந்துட்டாங்க. ஏங்க சேகர் பாபு அவருக்கு எங்கேயுமே சண்டை போட மாட்டாரு. ஏதோ கட்சி கட்சி தாவாக்கு கூட இறங்கி சண்டை போடணும்னு அர்த்தம். யார் எதிரி? அந்த இடத்துல அதிமுக கூட சண்டை போட்டதா கூட ஒரு சந்தோஷமா பரவாயில்ல, வலுவான கட்சி பெரிய இதுல அப்ப அவங்க கூட போட்டி போட்டுருக்கணும், அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்கணும். அவங்க கிட்ட தாவே கூட சண்டை போடுறான்னா உன் நிலைமை பண்ணு அர்த்தம். ஒரு பயம் வந்துட்டு அச்சுறுத்தல் இருக்குதானே இருக்குது. அது வந்து கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும். என்னன்னா திமுக கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் பழையகளை களைவதும் புதுகளை புதுத்துவதும் என்ற ஒரு மனப்பான்மை கூட வரணும். இந்த தொழில்நுட்பம் என்பது அவங்களுக்கு வந்து சீர்கெட்டு போச்சு. அதுதான் நான் சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா கூட மக்கள் வந்து அப்படியே உணர்வுபூர்வம் உடையாடுறாங்க. ஏதோ டிவில பாத்துக்கலாம், நான் செல்ல பாத்துக்கலாம், அப்படி இல்ல நேரடியா வராங்க. என்ன சேதாரம் பரவாயில்ல, நேரடி அணுகுமுறை இல்ல. எல்லாம் தொழில்நுட்பம். எது இருந்தாலும் நீங்க மேடையில போறீங்களா, இதெல்லாம் நீங்க பேசுங்க, இப்படி எல்லாம் இருக்குதா, இதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க, விஜய் வளரட்டுங்க, அதெல்லாம் ஒன்னையும் கண்டுக்காதுங்க, பிரச்சனை ஆகாது என்று சொல்லி கொடுக்கிற பிள்ளைக்கும் தானா செய்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? தானா யோசித்து செய்யற பிள்ளைக்கும் இப்ப இதெல்லாம் ஒரு லெசன் திமுக எடுத்துருக்கோங்க. கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. இதான் சொல்றேன், இதே ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நீங்க சங்கராச்சாரம் மேல கை வச்சாங்க, அவங்க யோசிச்சிருக்கிறதால என் வாக்கு சாவடிகள் சரிந்து விடும், அவங்களுக்கு பலமான வாக்கு இருக்கிற இடம். ஆனாலும் வந்து அதெல்லாம் நினைக்கல. எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் யாராரு நிர்வாகம். அதே மாதிரி கலைஞர் இருந்தாலும் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டார். இன்னைக்கு வந்து இவர் விடுறாருன்னா ஸ்டாலின் அவர் இன்னைக்கு வளர்ச்சிக்காரன், தாவோட வளர்ச்சிக்காரனும், திமுக இறந்தாலும் சரி, திரும்ப ஒழுங்கின்மை இருந்தாலும் திமுக காரணம். அதாவது தாவேக்கா வளர்த்துக்கும் ஆட்சி பிடிப்பதற்கும் திமுக தான், வேற யாருமே கிடையாது. தானா வளர்த்த கூட்டம் தாவேக்கா வந்து வளர்த்த கூட்டம். திமுக வளர்க்கப்பட்ட கூட்டம் தான் சொல்றது தவிர சும்மா கூட்டம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து ரசிகர் கூட்டம் இப்படியாக பேசுவாங்க. இன்னைக்கு பாருங்க, இப்ப எல்லா அதாவது முதல்வர் வேட்பாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கா போறாங்க. போயிட்டு ஐயா சாமி நான் தான் சிஎம் ஆகணும், என்னை காப்பாத்து, என்னை சிஎம் ஆக்கிடு. விஜய் போறாரு,
முதல்வர் கோயிலுக்கு போல, அவர் வந்து கொடைக்கானல் ரெஸ்ட் எடுக்க போனாரு. அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கிற கோயில் எல்லாம் சுத்தினாங்க. இவர் வந்து சேகர் பாபு சுத்துறாரு. விஜய் வந்து திருச்செந்தூர் போனாரு. நேற்று திராவிட கட்சிக்கு ஏங்க அப்படி சுத்துறாங்கன்னு தெரியல. அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது திராவிட கட்சிகள் வந்து கோயிலை சுத்துறது வந்து இது இப்போ ஊருக்கு உபதேசம் அதாவது நீங்க மட்டும் சாமி கும்பிட கூடாது, நாங்க கும்பிடுவோம் வந்து அது கலைஞருக்கு ஒரு வித்தியாசம் நிறைய இருக்குங்க. அதாவது இவர் வந்து தொழில்நுட்பத்தையே நம்பி போனவர், சுயமா எந்த ஒரு ஆக்ஷன் எடுப்பதற்கான ஒரு வலுவானவர் கிடையாது. எது கேட்டாலும் மருமகனை கேட்கணும், அவங்கள கேட்கணும், இவங்க இது கருணாநிதி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அவர் வந்து டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு ரொம்ப தடை பண்ணாருங்க. அவசரமா கொண்டு வரவில்லையே, எவ்வளவு உழைச்சாரு அந்த கட்சிக்காக, பல்வேறு நிலைப்பாடுகள் போனவர். இளைஞர் அணிலா இருக்கட்டும், எல்லாத்திலும் வந்து உழைச்சு இளைஞர் அணி அப்புறம் எடுத்தோன்னு வரல. ஏன்னா எல்லாருமே இருக்கிறாங்களே, நீ கட்சி தொண்டனாயா நீ அப்படி இப்போ இல்லையே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிளி வந்துடுச்சு. நம்ம இந்த முறை சிஎம் ஆகுமா ஆக மாட்டோமா, நம்ம 2வது முறை ஆயிடுவோம்னு சவால் வர விட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் மனது ஒரு நெருடலா இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி விட்டு போன ஆட்சியை கைப்பற்றணும், எப்படியாவது பிடிச்சிடணும், 2வது முறை வந்து சிஎம் ஆயிடணும்னு எடப்பாடி 2 கவலை இருக்கும். எடப்பாடி 2 கவலை இருக்குங்க. ஒண்ணு வந்து அப்படியே வெற்றி பெற்றாலோ நாம சீமாட்டமான ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஒருவேளை விஜய் வந்து ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் கொஞ்சம் வந்து தொங்கு சட்டசபையா தான் அவர் விஜய் நான் இருக்கிறேன், இவர் அப்பதான் சொல்லுவாங்க கூடங்கிறவங்க 2 பேரும் வாங்க விஜய் நீ இருக்கிறன்ற, எடப்பாடி அவர்களே நீ இருக்கிற, 2 பேரும் ஓரம் நீங்க 2 பேரும் ஓரம் பண்ணி 2 பேரும் சண்டையாப்பா. புதுப்படியான இந்த ஏற்கனவே விஜய் நிக்க மாட்டாரு. அதை நிக்க மாட்டாரு கேளுங்க. தனியா கூட இப்ப நான் 5 தொகுதியோ ஒரு 8-10 தொகுதியோ சட்டமன்ற உறுப்பினர் வந்தா கூட நீங்க நான் சொல்ற கண்டிஷன் நீங்க எடுத்துக்கலன்னா நாங்க தனியாவே இருக்கோம். இல்லைங்க, இது வந்து இது வந்து அண்டர் டீலிங் தாங்க. தனியா நீங்கதான் அண்டர் டீலிங். ஏன்னா சிறுபான்மையின ஓட்டு பெறுவதற்காக. ஏன்னா பிஜேபி கூட இணைஞ்சா கொஞ்சம் சரிவு ஏற்படுறது தான் இவங்களும் ஒரு பக்கம், பிஜேபி கூட ஒரு கூட்டணி, பிஜேபி எல்லாம் தனியா இவர் ஆமா அந்த வழக்குகள் இருந்தா வெளியே வரணும்னா இதெல்லாம் இருக்குது. அவங்க கட்டுப்பாடு தான். அப்ப கூட்டணி ஆட்சி எடுத்துக்கலாமா விஜய்? பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி கைப்பற்றுவதற்காக அந்த ஒரு எடப்பாடியாருக்கு 2 பயம். ஒண்ணு நம்ம சிஎம் ஆகுமா ஒரு பயம் இருக்கும், அந்த கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். 2வது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் சரி பரவாயில்ல நம்ம சிஎம் ஆகும் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். நம்ம சிஎம் ஆகணும்னு ஒரு ஜெயிக்கணும்னு ஒண்ணு. சரி 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. 2 வருஷம் 2 வருஷம் குத்துக்குவாரா எடப்பாடி? ஏங்க சும்மா அன்புமணியார் சும்மா இருப்பாங்களா? ஏங்க ஏற்கனவே ஒரு எம்பிஆர் இருந்தாரு. ஏங்க எம்பிஆர் இருந்து ஆமா அவரு இது இணை அமைச்சர் இருந்தார் இல்லைங்களா, மெடிக்கல் மருத்துவத்துறையில அமைச்சரா பல அனுபவம் இருக்குதுங்க. அவரு வரக்கூடாது கேட்பாங்க. இதற்கு என்னதான் தீர்வு என்னதான் முடிவுன்னு 4 கண்டிப்பாக தெரியுங்க. மக்கள் யாரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த முடிவு தான் பார்வைக்கு வரல. ஸோ மக்கள் வந்து சரியான பாடத்தை அனைத்து கட்சிக்கும் கொடுத்திருக்கிறார்களா, சம்மட்டி அடி அடித்திருக்கிறார்களா? மீண்டும் நீங்க இதே தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த முறை நாங்க வேற ஒருத்தர் ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை மக்கள் கொடுத்திருப்பார்கள். இந்த தேர்தலில் வாக்கு மூலியமாக, அவருடைய உரிமை மூலியமாக, ஜனநாயக கடமை மூலியமாக அந்த வாக்கு மூலியமாக செலுத்தியிருப்பார்கள், பதிலடி கொடுத்திருப்பார்கள் தான் நம்ம நம்புறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4 தமிழ்நாட்டை ஆளப்போகக்கூடிய சிஎம் யார் பொறுத்திருந்து பார்க்கலாம். தங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி.